Hello students, this is Iqbal. 3.14 ல second sum பார்க்க போறோம். The roots of the equation கொடுத்திருக்காங்க. அது ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதோட வேல்யூலாம் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஈஸி தான் இது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம வந்து கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக என்ன இருக்குது, 2x² - 7x + 5 = 0. சரியா? அது எடுத்தாச்சு. இங்கே a வந்து 2, a = 2, b வந்து -7, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் b, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c = 5. ஃபஸ்ட் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன, -b/a. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். பிக்கு பதிலாக -7, ஏக்கு பதிலாக 2. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், /2, 7/2. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது என்னென்னா c/2. c வந்து 5, a வந்து 2. அவ்வளோதான் இது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கேட்குறாங்கன்னா 1/α + 1/β அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸில் இருந்தால் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ஃபா × 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா × 1 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். வேல்யூ டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2, ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது 5/2. இந்த /2 இந்த /2 இங்கே அடிச்சிடலாம், அப்படி போடுங்க. புரியாதவங்க மட்டும் இதை பார்த்துக்கோங்க. 5/2 இந்த டிவைடை வந்து இன்ட்டுவாக மாற்றிக்கோங்க. இந்த கீழே உள்ளது என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 2/5. இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குது, மேலே 7 இருக்குது, கீழே 5 இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. சரியா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. எல்சிஎம் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ், அப்புறம் இது ரெண்டையும், அப்புறம் டிவைடட் பை இது ரெண்டையும், ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்தாவே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எக்ஸ்ட்ரா வருமா, அதை வெளியில் வச்சு மைனஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. பை ஆல்ஃபா பீட்டா. ஓகே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 7/2. 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 5/2 இன்ட்டு 5/2 பை 5/2. இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சிடலாம். இப்போ என்ன மிச்சம் இருக்குது அது அப்படியே எழுதுங்க. 7 ஸ்கொயர் பண்ணால் 49, பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4, -5 பை 5/2. இங்கே எல்சிஎம் எடுப்போம். நியூமரேட்டரில் வந்து 49 மைனஸ் 4 5s are 20. புரியுதா? அந்த மைனஸ் அப்படி வச்சுட்டேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 5 20. அப்படி எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இந்த பை இங்கே மட்டும் தானே இருக்குது, அப்புறமா டோட்டலாக வந்துடும். டோட்டல் /4ன்னு வந்துடும். கீழே உள்ள 5/2 அப்படி இருக்கும். ஓகே. இஸ் ஈக்குவல் டு 49ல் 20 போச்சுன்னா எவ்வளோ வரும், 29ஆ, 29/4. இந்த டிவைடை நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட்டுவாக மாற்றிக்க போகிறேன். இந்த 5/2 என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா கீழே உள்ள நம்பரை வந்து தலைகீழாக மாறிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே 2க்கும் இந்த 4க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். இதுக்கு மேலே எதுவுமே அடிக்க முடியாது. இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா 29/2 5s are 10. அவ்வளோதான். சரியா? அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம்.
ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், தனியாக பண்ணும். சாரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டையும் மல்டிப்ளை ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2. ஓகே, இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. எப்படி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எழுதுகிறேன். இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதான் ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் ஆல்ஃபா இருக்கா, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர், அப்புறம் பி ஸ்கொயர் ரெண்டாவது போடுங்க. பி ஸ்கொயர் சரி வேணாம், தேவையில்லை. ஏ ஸ்கொயர் 2 ஆல்ஃபா பீட்டா, 2 ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, புரியுதா, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா ஒரே மாதிரி இருக்குது, சரி 2 இப்படி போட்டுக்கிறேன், 2 ஆல்ஃபா, பிக்கு பதிலாக 2, சரியா, ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர் பண்ணுங்கள் 4. இது முடிஞ்சா ப்ளஸ் அதேமாதிரி இங்கே ஏக்கு பதிலாக பீட்டா, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்னா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது பீட்டா இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி ஸ்கொயர், பீட்டாவை பி வந்து 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா, ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இங்கே ரெண்டையும் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா, 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 4. ஓகேவா, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது பீட்டா ஸ்கொயர் இருக்குது, சரியா, அது ரெண்டையும் தனியாக எடுத்துக்கோங்க. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அது தனியாக போட்டுக்கிறேன், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே 2 இன்ட்டு 2 4 ஆல்ஃபா, இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 4 பீட்டா, அது ரெண்டையும் தனியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே 4 ப்ளஸ் 4 வந்து எவ்வளோ வருது 8 வருதா, 8, அவ்வளோதான். இங்கே ஆல்ஃபா பீட்டா தனியாக இருக்கட்டும், ப்ளஸ் இங்கே ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கா, இந்த ரெண்டுலேயும் பாருங்கள் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறமா இந்த ப்ளஸ் 4 அதை தனியாக எடுத்துட்டேன். ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அது அப்படியே இங்கே எழுதுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இது அப்படியே எழுதிட்டேன். இங்கே ரெண்டுலேயும் 4 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறம் இந்த ப்ளஸ் 8. ஸோ இங்கே எதுவுமே தேவையில்லை, அப்படியே இருக்குது, எல்லாம் மாற்றியாச்சு ஆல்ரெடி. இப்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4, அவ்வளோதான். இப்போ வேல்யூ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே போட போகிறோம், அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7/2, ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2, அது மைண்டில் வச்சுக்கோங்க. 7/2 5/2, அவ்வளோதான். அதுதான் அங்கே போட போகிறோம். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 7/2, மேலே ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 7/2, அப்புறம் இங்கே ப்ளஸ் 8 பை இங்கே ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 7/2, புரியுதா, ப்ளஸ் 4. 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே 2 2 கேன்சல், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 2 2s 4, இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது மைனஸ் 5 இருக்குது, அப்புறமா 2 7s 14 இருக்குது,
அப்புறம் ஒரு ப்ளஸ் 8 இருக்குது பை இங்கே ஒரு 5/2 இருக்குது இங்கே 14 + 8 வந்து 22 22ல் 5 போச்சுன்னா 17 இருக்குது சாரி இங்கே இன்னொரு 7 இருக்குது கீழே மாற்றிட்டேன் 7 + 4 ஓகே இங்கே 49/4 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18 + 4 வந்து 22 14 வந்து 22 சாரி 8 + 14 வந்து 22 22ல் 5 போச்சுன்னா 17 + 17 பை இங்கே 5/2 7 + 4 வந்து 11 இங்கே எல்சிஎம் எடுங்க 49 அப்படியே இருக்கும் ப்ளஸ் 4 × 17 வந்து 68 வருமா 68/4 டிவைடட் பை இங்கே 5 அப்படியே இருக்கும் 2 × 11 22 வருமா 22/2 அப்போ இங்கே முடிய போகுது இங்கே போட்டுறேன் 49 8 + 9 வந்து 17 17க்கு 7 பேலன்ஸ் 1 7 + 4 11 117/4 இன்ட்டு 5 + 22 வந்து 27 சரியா 27 பை இங்கே 2 வந்து மேலே வந்துடும் இன்ட்டு போட்டோம்னா என்ன ஆயிரும் இந்த 2 மேலே வந்துடும் இது வந்து 27 வந்து கீழே வந்துடும் அவ்வளோதான் இந்த 2 இங்கே 1 டைம் இருக்குது இந்த 2 2 டைம்ஸ் இருக்குது இது ஆட் பண்ணி பாருங்களேன் 9 வருதா அப்போ 3 டேபிளில் கண்டிப்பாக இதுவும் ஆட் பண்ண 9 டேபிளே அடிக்கலாம் ஓகேவா ஆட் பண்ணால் 9 வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக 9 வந்துச்சுன்னா 9 டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகும் 11ல் ஒரு 9 இருக்குது பேலன்ஸ் 2 27ல் 3 9s are 27 இங்கே 3 9s are 27 மேலே என்ன இருக்குது 13 இருக்குது இங்கே 2 3s are 6 இருக்குது அவ்வளோதான் ஆன்சர்